திருச்சிற்றம்பலம். தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம இந்த வீடியோல குறிச்சி குளத்துக்கு தண்ணீர் வரக்கூடிய நொய்யல்ல இருக்கிற அந்த இடத்துல அணைக்கட்டு கட்டி அதுல மதகு பகுதி வச்சு ராஜவாய்க்கால தண்ணி கொண்டு வந்து குறிச்சி குளத்துக்கு சேர்த்துறோம். அப்படி அந்த நொய்யல் ஆத்துல தடுப்பணை கட்டியிருக்காங்க. அதுல ரொம்ப நாளா தூர் வராம இருந்தது. நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிற சிறுதுளை அமைப்பு அவங்கள பார்த்து தான் நாங்களே குறிச்சிக்குளம் பாதுகாப்பு இயக்கம் ஆரம்பித்தோம். ரொம்ப நாளா இந்த மாதிரி குளங்கள்ல தூர் வாரது, அணைக்கட்டை தூர் வாரதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சமீபத்திலையும் கூட குனிமுத்தூர் அணைக்கட்டு தூர் வாரி நம்ம வீடியோ போட்டிருப்போம். அதே மாதிரி குறிச்சி அணைக்கட்டை இப்ப தூர்வாரி இருக்காங்க. குறிச்சிக்குளம் பாதுகாப்பு இயக்க சார்பா அந்த அணைக்கட்டு பகுதியில இருந்து தான் நாம தண்ணி எடுத்துட்டு வர்றதுனால அந்த வாய்க்காலெல்லாம் சுத்தமா வச்சிருப்போம். குறிச்சி குளத்துல குப்பையெல்லாம் இல்லாமல் பார்த்துக்குவோம். அதுக்குண்டான செயல் கூட தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்போ வரக்கூடிய வாரங்களில் மறுபடியும் நம்ம அந்த ராஜவாய்க்காலை சுத்தப்படுத்தி அதை சுத்தமாக கிளீன் பண்ணி மரம் நடுறதுக்கும் கூட ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். விரைவில் அது நடக்க போகுது. வாங்க நாம் இப்போ சிறுதுளி அமைப்பு என்ன செஞ்சதுன்னு பார்க்க. இயற்கை ஆர்வலர்கள் இந்த இயற்கையை பாதுகாக்கணுங்கிறவங்க, தண்ணீரை பாதுகாக்கணுங்கிறாங்க, மண்வளத்தை பாதுகாக்கணுங்கிறவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து சிறப்பு பேச்சாளர் கூட பேச இருக்கிறாங்க. தொடர்ந்து பாருங்க. இந்த குறிச்சி அணைக்கட்டு ப்ராஜெக்டை சிறுதுளியிலிருந்து முன்னின்று செய்த சின்னசாமி அவர்கள் தனது கருத்தை முன்வைக்கிறார். அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா மேல சித்திரச்சாவடி அணைக்கட்டு, அது அப்படியே நேரம் கிருஷ்ணம்பதி, குளரம்பதி, செல்வம்பதி இந்த குளங்களும் நிரப்புறதுக்காக அந்த அணைக்கட்டு இருக்கு. அடுத்து கீழே பார்த்தோம்னா குனிமுத்தூர் அணைக்கட்டு இருக்கு. அது இங்க இருக்கக்கூடிய குனிமுத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய பேரூர் குளம், செங்குளம் நிரப்புறதுக்கு பண்ணியிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு குளமும் ஒரு அணைக்கட்டை ஏற்படுத்தி அதன் மூலமா நிரப்பிருக்காங்க. இந்த குறிச்சி அணைக்கட்டு குறிச்சி குளத்தை நிரப்புறதுக்காக தான் நமக்கு இந்த குறிச்சி அணைக்கட்டை நம்ம முன்னோர்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. குறிச்சி குளம் நம்ம எல்லாரும் தெரியும். இன்னைக்கு குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 10,000 மக்கள் சாயந்தர நேரம் பொழுதுபோகக்கூடிய அளவுக்கு அங்க இருக்கு. ஆனா அங்க இருக்கக்கூடிய தண்ணியை பார்த்தோன்னா முழுக்க வேஸ்ட் வாட்டர் மட்டும்தான் நிக்குது. கழிவுநீர், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுநீர் மட்டும்தான் அங்க தேங்கி நிக்குது. இந்த குறிச்சி அணைக்கிட்டு இருந்து தண்ணி எடுத்து போற வாய்க்கால் தான் இந்த வாய்க்கால். பொதுவா மத்த குளங்கள்லாம் சார் வந்திருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் மத்த குளங்கள்லாம் அணைக்கிட்டு இருந்து தண்ணி போகும்போது ஓரளவுக்கு நம்ம குளங்களை சுத்தம் பண்ணிட முடியுது. கிருஷ்ணம்பதி குளத்துல முழுக்க கழிவுநீர் இருந்தா கூட மழை காலங்களில் தண்ணி திருப்பி ஃபிளஷ் பண்ணி கொஞ்சம் கழிவுநீரை வெளியே அனுப்பிட்டு ஓரளவுக்கு நல்ல தண்ணி வருஷந்தோறும் நம்மளால தேக்க முடியுது. அது மாதிரிதான் மற்ற குளங்கள் எல்லாமே. பேரூர் குளத்தையும் நம்ம அது மாதிரி பண்ணிட முடியுது. குறிச்சி குளத்தை மட்டும் நம்ம அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய கழிவுநீரை தள்ளி வெளியே அனுப்பிட்டு ஃப்ரெஷ் வாட்டர் நினைப்பது நமக்கு நிறைய சிரமங்கள் இருக்கு. அதனாலதான் இந்த திட்டத்தை நம்ம செயல்படுத்த போறோம். இதுதான் குறிச்சி குளத்துக்கு போற ஒரு வாய்க்கால். தண்ணி முழுதா போறது இல்லை. அதனால இப்ப நம்ம தூர்வாரி இருக்கோம். வரக்கூடிய மலைகள்ல நம்மளுக்கு குறிச்சி குளத்தை அந்த 334 ஏக்கர்லயும் நல்ல தண்ணியை நிரப்புறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கோம். ரெண்டாவது, இந்த அணைக்கட்டு பார்த்தோம்னா தெரியும் நம்மளுக்கு, இது இன்னைக்கு நம்ம வேலை செய்யல. சார் முன்னாடியே சொன்னது மாதிரி இங்க யாரும் வரவே முடியாது. முன்னாடியே நம்ம பிரிஞ்சு வந்த இடத்துல போலீஸ்காரங்க என்ன செஞ்சாங்கன்னா ட்ரென்ச் எடுத்து யாரும் வர முடியாம பண்ணியிருந்தாங்க. ஏன்னா தேவையில்லாத வேலைகள் எல்லாம் இந்த பகுதியில நடக்கும். அப்படிதான் இந்த இடம் இருந்தது. இன்னைக்கு நம்ம பார்க்கும் மாதிரி அந்த இடம் இல்லை. இந்த பகுதியில் இந்த முதல் படத்தை பார்த்தா தெரியுது. இப்படிதான் பாருங்க, யாரும் ஒரு நொய்யல் ரிவர் மாதிரி தெரியாது, ஒரு அணைக்கட்டு மாதிரியும் தெரியாது, அவ்வளவு இடம் இருந்தது. நம்ம ஏற்கனவே பேரூர் குளத்தை இந்த ஆண்டு நம்ம பேரூர் அணைக்கட்டை நம்ம தூர் வரணும். அப்ப கிளீன் பண்ணலாம்னு சொல்லி கிளீன் தான் பண்ணணும். அதுல பாருங்க, அணைக்கட்டு இது வரைக்கும் இருக்கு. முழுக்க விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆத்துக்குள்ளேயும் அணைக்கட்டுலயும் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் நீர்வளத்துறை சேர்ந்து ஓரளவுக்கு நம்ம ஆக்கிரமிப்பு எடுத்திருக்கோம். இன்னும் ஆக்கிரமிப்பு நம்ம எடுக்க போறோம். அதுக்கான அடிப்படை வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. மூணாவது படம் பாருங்க, இதுதான் நம்ம குறிச்சி குளத்துக்கு வரக்கூடிய வாய்க்கால். இந்த வாய்க்கால் இங்க வரைக்குமே தண்ணி நீங்கி இருக்கு. ரெண்டு பகுதியில இவர்தான் பிரச்சனை பண்றாங்க, அவங்கதான் பிரச்சனை பண்றாங்கல்ல, இருக்கக்கூடிய எல்லாரும் பிரச்சனை பண்றாங்க. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் நம்ம நிலத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பொருள்லாம் தூக்கி உள்ள போட வேண்டியது, வீட்டுல இருக்க குப்பையெல்லாம் தூக்கி உள்ள போட வேண்டியது. அப்புறம் எப்படி குறிச்சி குளத்துக்கு நமக்கு தண்ணி போறது இல்லை. அந்த வாய்க்கால் நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம். ஃபர்தரா போடாதவருக்கு தேவையான வேலைகளை பக்கத்துல இருக்க விவசாயத்துல சொல்லி வச்சிட்டு இருக்கோம். நிறைய செலவு பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் நீங்க ஒத்துழைப்பு கொடுத்தனா தொடர்ந்து குளம் நல்லா இருக்கும், அணைக்கட்டுல நிக்கும். அடுத்து பாருங்க, இதுதான் அந்த வாய்க்கால் நம்ம தூர் வர்றது. இப்ப சுத்தம் பண்ணி வாய்க்கால வச்சிருக்கோம். இங்க கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஏக்கர் தென்னை மரம் உள்ள இருந்தது, பாக்கு மரங்கள்லாம்
அதை நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம். இப்ப வந்து ஓரளவுக்கு பணிகள் செஞ்சு முடிச்சிருக்கோம். நம்ம இன்னைக்குதான் பூஜை ஆரம்பிக்கிறோம். இது போன வருஷம் நம்ம வந்து பேரூர் அணைக்கட்டு செய்யும் போது எடுக்கக்கூடிய வேலைகள் இது. இப்ப இந்த திட்டத்தை நம்ம என்ன செய்ய போறோம்னா, ஒண்ணு வாய்க்கால தூர் வர்றது, ரெண்டாவது வந்து அணைக்கட்டு தூர் வர்றோம். எல்லா அணைக்கட்டுகளும் எப்படி இருக்கு அப்படின்னா, மழை வரும்போது அணைக்கட்டுல தண்ணி தேங்கி மீதமுள்ள தண்ணி தான் கீழே ஆத்துல நம்மளுக்கு கீழே போகணும். அப்படிதான் நம்மளுக்கு முன்னோர்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஆனா எந்த அணைக்கட்டுல தண்ணி தேங்குறது இல்ல. வர தண்ணி எல்லாம் ஃபுல்லா சில்ட் ஆயிருச்சு. வர தண்ணி அப்படியே மேலைக்கு போற மாதிரிதான் சூழல் இருக்கு. இந்த வருஷம் நல்ல வேலைகள் நம்ம சிறுவில் இருந்து பண்ணிருக்கோம். நிறைய கரூர் வைசியா பேங்க், டைட்டன் கம்பெனி, நிறைய நிறுவனம் நமக்கு ரோட்டரி மாதிரி நிறைய சப்போர்ட் பண்ணிருக்காங்க. புதுக்காடு அணைக்கட்டை வந்து கம்ப்ளீட்டா தூர்வாரி இருக்கோம். கீழ் சித்திரச்சாவடி அணைக்கட்டு தூர்வாரி இருக்கோம். இது நம்ம குறிச்சி அணைக்கட்டு இந்த வருஷம் தூர் வர போறோம். அதனால ஓரளவுக்கு இந்த வருஷம் நீர்நிலைகள் ஆத்துல வந்து நம்ம நல்ல தண்ணியை சேமிக்க முடியும். இதுக்கு முன்னாடி அப்படி சேமிக்க முடியாது. வர தண்ணி வெளியே போயிட்டே இருந்தது. இன்னொன்னு பார்த்தோம்னா, நம்ம ஆரம்பத்துல இருந்து நம்ம நோக்கம் என்னன்னா, தண்ணி மேல இருந்து வரும்போது நல்ல தண்ணியா வருது, பேரூர் தாண்டி போது கழிவு நீர் கலந்து தண்ணி பிரயோஜனம் இல்லாம போயிருது. அதனால கிடைக்கக்கூடிய நல்ல தண்ணியை எந்த அளவுக்கு மேல தேக்கி வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வேலைகள் நிறைய மேல பண்ணிட்டு இருக்கோம். அங்கங்க கழிவு நீர்கள் உள்ள மேல சாடியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கழிவு நீர் கலக்குறாங்க. அதையும் சரி பண்றதுக்கு பொல்யூஷன் கண்ட்ரோல் போடுறது சேர்ந்து, நீர்வளத்துறை சேர்ந்து நிறைய திட்டங்கள் தயார் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய ஆய்வுகளும் பண்ணிட்டு இருக்கோம். இந்த குறிச்சி அணைக்கட்டு தூர்வாரில என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பகுதியில பாருங்க, எந்த அணைக்கட்டுல இவ்வளவு பசுமையை பார்க்க முடியாது. தொடர்ந்து வந்து விவசாயம் நடக்கணும். இன்னும் தொடர்ந்து நடக்கணும்னா இந்த அணைக்கட்டை தூர்வாரினா மட்டும்தான் இந்த விவசாயம் இந்த பகுதியில் நடக்கும். நல்ல தண்ணி தூண்டும், கீழே பெர்குலேட் ஆகும், பக்கத்துல இருக்கக்கூடிய நீர்நிலைகள், கிணறு, போர் எல்லாம் ஓரளவுக்கு ரீசார்ஜ் ஆகும் அப்படின்றதுதான் நோக்கம். அதே மாதிரி குறிச்சி குளத்துல வந்து இப்போ சார் வந்து மேடம் சொன்னாங்க, சார் சொன்னாரு, வாலாங்குளத்துக்கு பக்கத்துல போன வாரம் ஒரு போர் போட்டிருக்காங்க. வாலாங்குளம் ரோடு பக்கத்துல ஒரு 50 அடியிலே ஒரு போர் போட்டிருக்காங்க. வாலாங்குளத்துல இருந்து 250 அடி போர் போட்டு தண்ணி கிடைக்கல. அப்ப குளம் இருந்து என்ன பிரயோஜனம்? என்னன்னா முழுக்க வர்றது எல்லாமே கழிவு நீர் வருது. கீழே வந்து நம்மளுக்கு வந்து காங்கிரீட் மாரி ஃபார்ம் ஆயிருது. குளத்தினால ஒரு பிரயோஜனம் இல்லை. அது மாதிரிதான் நமக்கு குறிச்சி குளத்துல இந்த நல்ல தண்ணி போச்சுன்னா ஓரளவுக்கு அந்த கழிவு நீரை வந்து வெளியேற்றணும், நல்ல தண்ணி தேக்க முடியும். பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு 5 கிலோமீட்டர் ரேடியஸ் இருக்கக்கூடிய வீடுகள்ல போர்வெல்ல நல்ல தண்ணி வரும். அதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். கிட்டத்தட்ட ஒரு 30 to 40 மில்லியன் லிட்டர் வந்து அணைக்கட்டிலே வந்து சேமிக்க மாதிரி தான் திட்டம் தயாரிச்சிருக்கோம். சார் சொன்ன மாதிரி தொடர்ந்து வந்து ரோட்டரி சென்று நம்மளுக்கு வந்து நிறைய நல்ல திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. செய்யக்கூடிய திட்டங்கள் எல்லாமே நல்ல திட்டம் தான். இந்த திட்டம் வந்து கண்டிப்பா கோயம்புத்தூர் மக்களுக்கு பெரிய அளவிலான மாற்றத்தை ஏற்படுத்தும் தெரிவிச்சுக்கிட்டு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நொய்யல் நதியை பொறுத்தளவு சாரு அவ்வளவு டீட்டெயிலா சொல்லியிருக்காரு. இது கடந்த கால கிட்டத்தட்ட 2000 வருஷமான ஒரு பெரிய சரித்திரம். இது இப்ப இருக்கிற அரசாங்க நிதியில நாங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோம். நானும் கோயம்புத்தூர் சார்ந்தவங்காட்டிக்கு நொய்யலுக்கு ஏதாவது என்னால முடிஞ்ச அளவுக்கு பண்ணணும்ட்டு ரொம்ப என்னால முயற்சிகளை எடுத்து பண்ணிட்டு இருக்கிறோம். சிறுவிலை அமைப்புகள், மற்ற தன்னார்வ அமைப்புகளுக்கெல்லாம் எவ்வளவு அனுமதி கேட்டாலும் உடனுக்குடன் வாங்கி கொடுத்து அதை ஆரம்பிச்சு நல்ல விதமா கொண்டு போயிட்டு இருக்கிறோம். ஆனா மக்களோட ஒத்துழைப்பு வேணும். இந்த கழிவு நீர் தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. அதுக்கும் இப்ப நடந்த வாழி காவேரி திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மாநகராட்சிக்கும் பேரூராட்சிக்கும் நிதி தந்து எஸ்டிபி கட்டி சுத்திகரிக்கப்பட்ட கழிவு நீர் தான் வரணும்னு அரசாங்கத்தில் இப்ப திட்டம் போயிட்டு இருக்கு. அது வந்தாலும் இந்த நதியில நல்ல நீர் வர்றதை பார்க்கலாம்னு ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு. பார்க்கலாங்க எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். மிகவும் நன்றி. தேங்க்யூ. அழகிய சுற்றுச்சூழல் நிறைந்த ரத்னம் கல்லூரி அருகில் மேம்பாலமடியில் மீனாட்சி கல்லூரி எதிர்புறம் மலை சூழ்ந்த தீபம் நகர் பை ரத்தினம் மாநகராட்சி எல்லைக்குட்பட்டு டிடிசிபி அப்ரூவலுடன் தயாராக இருக்கிறது. வீடு கட்ட தகுதியான இடம். அனைத்து சைட்டுகளும் வடக்கு பார்த்த சைட்டுகள். தெருவிளக்குகள், சாக்கடை வசதி. ஒரு ரோட்டிலே சென்று மற்ற ரோட்டிலே வெளிவந்து விடலாம். அங்கிருந்து 1/2 கிலோமீட்டரிலே பொள்ளாச்சி ரோட்டை சந்தித்து விடலாம். சகல வசதியுடன் கூடிய சைட் விற்பனைக்கு தயாராக இருக்கிறது. காற்றோட்டமான இடத்திலே, அமைதியான இடத்திலே, மரங்களுக்கு இடையிலே புதிதாக காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்காக. இதுபோல் இடம் கிடைப்பது மிக அரிது. தேவைக்கு முன்பணம் செலுத்தி புக் பண்ணுங்கள். தீபம் நகர் பை ரத்தினம். தொடர்புக்கு 9894787369. வீடு கட்ட தேவையான லோன் 90% வாங்கித்தர தயாராக இருக்கிறோம்.
உடனே தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வீடு உங்கள் கையில். தீபம் நகர் பை ரத்தினம்.